குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். அந்த காலத்தில் பூமி முழுவதும் பயம் நிறைந்திருந்தது. மக்கள் அமைதியாக வாழ முடியவில்லை. தேவர்களுக்கே பயம் வந்தது. ஏன் தெரியுமா? ஒரு அரக்கன். அவன் பெயர் மகிஷாசுரன். அவன் பெற்ற சக்தி அவனை யாராலும் வெல்ல முடியாதவனாக மாற்றியது. என்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்று அகம்பாவத்துடன் உலகை ஆட்சி செய்தான். தேவர்கள் எல்லோரும் தோற்றுவிட்டார்கள். யாராலும் அவனை நிறுத்த முடியவில்லை. அப்போது அவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி ஒரு தீர்வை தேடினர். இந்த தீமையை அழிக்க ஒரு பெரிய சக்தி தேவை. அந்த நொடியில் அனைத்து தேவதைகளின் சக்தியும் ஒன்றாக இணைந்தது. ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அது மெதுவாக ஒரு உருவமாக மாறியது. அது துர்க்கை அம்மன். அவள் கண்களில் தீ, கைகளில் பல ஆயுதங்கள். சிங்கத்தின் மீது அமர்ந்தவள். அவள் தோன்றிய தருணம் பூமி முழுவதும் அதிர்ந்தது. தேவர்கள் நிம்மதியாக சுவாசித்தார்கள். இப்போது நம்மை காப்பாற்றுவாள். மகிஷாசுரன் சிரித்தான். ஒரு பெண்ணா என்னை வெல்லப் போகிறாள்? ஆனால் அவன் அறியவில்லை, அவள் சாதாரண பெண்ணல்ல. போர் தொடங்கியது. நாட்கள் கடந்தன. அவள் ஒவ்வொரு அசைவிலும் அவனின் சக்தி மெதுவாக குறையத் தொடங்கியது. இறுதியாக அஷ்டமி நாள் வந்தது. அந்த நாளில் அவள் தனது முழு சக்தியையும் வெளிப்படுத்தினாள். ஒரு கடைசி தாக்குதல். மகிஷாசுரன் தரையில் விழுந்தான். தீமையை அழிந்தது. அந்த நாள் நன்மை தீமையை வென்ற நாள். அதனால்தான் துர்கா அஷ்டமி சக்தியின் நாளாக கொண்டாடப்படுகிறது. இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இன்று கூட அஷ்டமி நாளில் மனசார அம்மனை வேண்டினாள். அவள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் தீமைகளை அகற்றி நன்மையை கொண்டு வருவாள். நீங்கள் இந்த அஷ்டமி வழிபாடு செய்ய போகிறீர்களா? காமெண்டில் சொல்லுங்கள்.